மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளும் நிறைய படம் பண்ணிட்டோம். சரி, நல்ல நல்ல கேரக்டர் பண்ணணுன்ற ஆசை எல்லாரும் போல எனக்கும் வரும். அப்பப்ப சின்ன சின்ன பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு மலையாளத்தில் கூப்பிட்டு மோகன்லால் சார் படத்துல முக்கிய வில்லனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அங்கிருந்து முடிச்சுட்டு நம்ம மலையாளத்திலேயே பண்ணிட்டோமே, தமிழ்லயும் மெயின் எல்லாம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் எந்த படமும் நடிக்காம மாயி படத்துறை இயக்குனர் சூரிய பிரகாஷ் சாரோட டைரக்ஷன்ல வருஷ நாடுன்னு ஒரு படம் மெயின் வில்லனா வாய்ப்பு கிடைச்சது. நம்ம எது தேடுறோமோ அது முயற்சி பண்ணா கிடைக்குதுன்றது அப்போதான் நான் உணர்ந்தேன். அந்த படம் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு, ரிலீஸே ஆகலை. சரி, அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம நல்ல நல்ல கேட்டு கிடைக்கும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் காஞ்சனால நடித்தேன். மறுபடியும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு, அப்படியே ஓடிட்டே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் விஜய் சேதுபதி சாருடைய பிரதராக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு முக்கிய வில்லனா, முக்கிய கதாபாத்திரங்கள்ல பல மொழிகளில் ஒரு ஆங்கில படம் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்லயும் நம்ம மறுபடியும் ஒரு முக்கிய வில்லனாவோ இல்லை முக்கிய கதாபாத்திரத்தையோ நடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சியில் இருக்கும்போது, ஆனால் மறுபடியும் பழையபடியே தமிழ்ல மட்டும் நமக்கு என்ன தெரியல, முதல்ல எது நடிக்கிறோமோ அந்த கேரக்டர் தான் கிடைச்சிருக்கும் கூப்பிட்டாங்கன்றது தலையெழுத்து நடிகர்களுக்கு. போலீஸ், ரவுடி, வில்லனுடைய ஆளு இப்படியே தான் மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட விக்ரம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 படம் விட்டு இருக்கேன். அதுல 7 படம் தமிழ் படத்தை விட்டுருக்கேன். ஏன்னா மறுபடியும் நம்ம பழையபடி சின்ன சின்ன படம் வேணாம், சும்மா போய் நிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக 7 படம் விட்டுட்டு இருக்கும்போது நம்ம படத்தோடைய கேமராமேன் வெற்றி சார் கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னார், இது மாதிரி நல்ல கேரக்டர் சார், ஒரு பாய் கேரக்டர், முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னாரு. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துல நான் நடித்தேன். முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர். நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பிச்ச பிறகு அது சலாரோடைய பார்ட் 2 இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருந்தேன். பட் இந்த தாடியை வச்ச பிறகுதான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படத்துல ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த சிவம் சாருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல முக்கியமா நான் தேனிசை தென்றல் தேவா சாருடைய நிறைய பாடல்களை ரசிச்சு கேட்டிருக்கேன். அவருடைய இசையில முறையா ஒரு அருமையான பாடல்ல நானும் அந்த பாடல் முழுக்க வரங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பாடல்ல நான் நடித்தது ரொம்ப நன்றி. அதுவும் ஸ்நேகன் சாருடைய வரிகள்ல ஒரு அற்புதமான வரிகள். ரொம்ப நன்றி சார் 2 பேருமே. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் நிறைய